வெல்கம் டு நிச்சயம் வெல்வம் சேனல். நீட் அச்சீவர்ஸ்க்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டரோட ப்ரீவியஸ் இயர் நீட் பயாலஜி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட டீட்டெயிலா பார்க்கலாம். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் யூனிட்ல நீட் 2023 கொஸ்டின் பேப்பர்ல டோட்டலா எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நீட் 2023ல கேட்ட கொஸ்டின். Which one of the following common sexually transmitted disease is completely curable when detected early and treated properly? அதாவது இங்க கொடுத்திருக்கிற டிசீஸ்ல எந்த டிசீஸ் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் கம்ப்ளீட்டா நம்மளால கியூர் பண்ண முடியும், நம்ம வந்து ஏர்லியரா டிடெக்ட் பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 கொனீரியே. கொனீரியே அப்படின்றது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இது வந்து எந்த பாக்டீரியா இந்த டிசீஸை உருவாக்கும் அப்படின்னா நிசேரியே கொனீரியே அப்படின்ற பாக்டீரியா தான் இது உருவாகும். இதை வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறது மூலமா இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை நம்ம வந்து கம்ப்ளீட்டா கியூரபிள் பண்ண முடியும். நம்ம அதையும் ஏர்லியரா டிடெக்ட் பண்ணா மட்டும்தான் கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஹெப்பாட்டிட்டிஸ் பி, HIV இன்ஃபெக்ஷன், ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் இதெல்லாம் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன். இதை வந்து நம்ம ஆன்டிவைரல் தெரப்பி மூலமா மேனேஜ் பண்ணலாம், ஆனா கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியாது. சோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 கொனீரியே. இந்த கொஸ்டின் நீட் 2023ல கேட்ட கொஸ்டின். Which one of the following techniques does not serve the purpose of early diagnosis of disease for its early treatment? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 சீரம் அண்ட் யூரின் அனாலிசிஸ். அதாவது இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எந்த ஒன் வந்து நம்ம வந்து ஏர்லி டயக்னோசிஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னாக்கா சீரம் அண்ட் யூரின் அனாலிசிஸ் இது வந்து ஏர்லி டயக்னோசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. மத்த எல்லா ஆப்ஷனும், அதாவது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் PCR டெக்னிக், அதுக்கப்புறம் எலிசா டெக்னிக் அதாவது என்சைம் லிங்க்டு இம்யூனோ சர்பன்ட் அசே இந்த டெக்னிக், அதுக்கப்புறம் ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி இந்த டெக்னிக் எல்லாமே ஏர்லி டயக்னோசிஸ் ஆஃப் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஆனா சீரம் அண்ட் யூரின் அனாலிசிஸ் வந்து ஏர்லி டயக்னோசிஸ் ஆஃப் டிசீஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த கொஸ்டின் நீட் 2023ல கேட்ட கொஸ்டின். In which blood corpuscles the HIV undergoes replication and produce progeny viruses? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து TH cells. அதாவது HIV ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் வந்து பிரைமரா எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா CD4 plus T cells. அதாவது இது வந்து டைப் ஆஃப் T cells. இதை தான் வந்து இந்த HIV வைரஸ் வந்து பிரைமர்லி இன்ஃபெக்ட் பண்ணும். சோ இங்க கொடுத்துக்கிற ஆப்ஷன்ல TH cells அதாவது T helper cells தான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் வந்து நீட் 2023ல கேட்ட கொஸ்டின். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. அதாவது லிஸ்ட் 1ல ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஹெராயின். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஸ்லோ டவுன் பாடி ஃபங்க்ஷன். அதாவது ஹெராயின் அப்படின்றது ஓபியாய்ட்ஸ் கேட்டகரியை சேர்ந்தது. இது வந்து பாடியோட ஃபங்க்ஷனை ஸ்லோ டவுன் பண்ணிரும். சோ ஹெராயின்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஸ்லோ டவுன் பாடி ஃபங்க்ஷன். பி ஆப்ஷன் பி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மரிஜுவானா. இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து எஃபெக்ட் ஆன் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். இந்த மரிஜுவானாவோட எஃபெக்ட் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ஆஃப் த பாடியில தான். சோ மரிஜுவானாவுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்து எஃபெக்ட் ஆன் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். ஆப்ஷன் சி என்ன கொடுத்திருக்காங்கன்னா கோகைன். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து இன்டர்ஃபியர் வித் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டோபமைன். அதாவது இந்த கோகைன் வந்து எது கூட இன்டர்ஃபியர் ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டோபமைன் கூட இன்டர்ஃபியர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் டில என்ன கொடுத்திருக்காங்கன்னா மார்ஃபைன். இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து பெயின் கில்லர். மார்ஃபைனை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா செடேட்டிவாவும் பெயின் கில்லராவும் யூஸ் பண்ணுவோம். சோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4ல இருக்கு. ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3. அதாவது ஹெராயின்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஸ்லோ டவுன் பாடி ஃபங்க்ஷன். மரிஜுவானாவுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து எஃபெக்ட் ஆன் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். கோகைன்கான கரெக்ட் மேட்ச் வந்து இன்டர்ஃபியர் வித் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டோபமைன். மார்ஃபைன்கான கரெக்ட் மேட்ச் வந்து பெயின் கில்லர். இந்த கொஸ்டின் நீட் 2023ல கேட்ட கொஸ்டின். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல டிசீசஸும் லிஸ்ட் 2ல இந்த டிசீசஸ காஸ் பண்ற ஆர்கானிசமும் கொடுத்திருக்காங்க. ஏல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரிங் வார்ம். ரிங் வார்ம்கான கரெக்ட் மேட்ச் வந்து ட்ரைகோபைட்டான். அதாவது ரிங் வார்ம ட்ரைகோபைட்டான் அப்படின்ற ஃபங்கஸ் தான் காஸ் பண்ணும். சோ ரிங் வார்ம்கான கரெக்ட் மேட்ச் வந்து ட்ரைகோபைட்டான். பில என்ன கொடுத்திருக்காங்கன்னா பிலரியாசிஸ். இந்த பிலரியாசிஸ்கான கரெக்ட் மேட்ச் வந்து உச்சரேரியா பேன்க்ராஃப்டி. அதாவது இந்த பிலரியாசிஸ உச்சரேரியா பேன்க்ராஃப்டி அப்படின்ற பாராசைட் தான் காஸ் பண்ணும்.
சோ பிலரியாசிஸ்க்கான கரெக்ட் மேட்ச் வந்து உச்சரேரியா பேன்கிராஃப்டி. சீல என்ன கொடுத்திருக்காங்கன்னா மலேரியாவுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். அதாவது மலேரியாவை காஸ் பண்ற புரோட்டோசோமான் எது, ஒன் ஆஃப் த புரோட்டோசோமான் தான் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படின்றது. டீல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நிமோனியா. இந்த நிமோனியா வந்து வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்னால உருவாகும். இங்க வந்து எந்த பாக்டீரியா கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஹீமோபிலஸ் இன்ஃப்ளூயன்சி அப்படின்ற பாக்டீரியாவை நிமோனியாவை உருவாக்குது. சோ ரிங்வார்ம்கான கரெக்ட் மேட்ச் வந்து ட்ரைகோஃபைட்டன். பிலரியாசிஸ்க்கான கரெக்ட் மேட்ச் வந்து உச்சரேரியா பேன்கிராஃப்டி. மலேரியாவுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். அப்புறம் நிமோனியாவுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஹீமோபிலஸ் இன்ஃப்ளூயன்சி. சோ இங்க கொடுத்திருக்கிறதுல ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டர்ல நீட் 2022ஓட phase 2ல டோட்டலா எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்ப நம்ம இந்த 2 கொஸ்டின்ஸையும் 1 by 1 பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நீட் 2022ல கேட்ட கொஸ்டின். Which of the following reason is mainly responsible for graft rejection in transplantation of organs? இந்த கொஸ்டின்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஆப்ஷன் ஏ செல் மீடியேட்டட் ரெஸ்பான்ஸ். அதாவது செல் மீடியேட்டட் ரெஸ்பான்ஸ் தான் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிராஃப்ட் ரிஜெக்ஷன் இன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஆர்கான்ஸ். இந்த கொஸ்டின் நீட் 2022ல கேட்ட கொஸ்டின். அதாவது மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஏல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா செல்லுலார் பேரியருக்கான கரெக்ட் மேட்ச் வந்து நியூட்ரோபில்ஸ். பி வந்து சைட்டோகைன் பேரியர், இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து இன்டர்ஃபெரான்ஸ். சில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பிசிக்கல் பேரியர், இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து மியூக்கஸ். ஆப்ஷன் டில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பிசியாலஜிக்கல் பேரியர், இதுக்கான கரெக்ட் மேட்ச் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அதாவது HCl இன் கேஸ்ட்ரிக் ஜூஸ். சோ இந்த கொஸ்டின்ல கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1ல கொடுத்திருக்காங்க. அதாவது ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. அதாவது செல்லுலார் பேரியருக்கு நியூட்ரோபில்ஸ், சைட்டோகைன் பேரியருக்கு இன்டர்ஃபெரான்ஸ், பிசிக்கல் பேரியருக்கு மியூக்கஸ், பிசியாலஜிக்கல் பேரியருக்கு HCl இன் கேஸ்ட்ரிக் ஜூஸ். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டர்ல நீட் 2022ஓட phase 1ல எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா டோட்டலா 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம இந்த 2 கொஸ்டினையும் 1 by 1 பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நீட் 2022ல கேட்ட கொஸ்டின். given below are 2 statements. அதாவது இங்க 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணோம். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா autoimmune disorder is a condition where body defense mechanism recognize its own cell as foreign body. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா rheumatoid arthritis is a condition where body does not attack self cells. இது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா rheumatoid arthritis அப்படின்றது எக்ஸாம்பிள் ஃபார் பாடி அட்டாக் செல்ஃப் செல். சோ இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட். இந்த கொஸ்டின் நீட் 2022ல கேட்ட கொஸ்டின். select the incorrect statement with respect to acquired immunity. அதாவது acquired immunity பத்தி இங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து incorrect statementனு சொல்றாங்க கேக்குறாங்க. இந்த கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2ல இருக்கு. அதாவது acquired immunity is non-specific type of defense present at the time of birth. இதுதான் வந்து incorrect statement. அதாவது acquired immunity அப்படின்றது வந்து ஒரு specific type of defense. இது வந்து time of birth அப்ப present இருக்காது. சோ இதுதான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மத்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா anamnestic response is due to memory of first encounter. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் 3ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா primary response is produced when our body encounters a pathogens for the first time. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆப்ஷன் 4ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா anamnestic response is elicted on subsequent encounters with the same pathogen. இதுவும் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சோ இந்த கொஸ்டின்கான கரெக்டான ஆன்சர், அதாவது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் 2ல கொடுத்திருக்காங்க. acquired immunity is non-specific type of defense present at the time of birth. இதுதான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.